نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையிலே ஹுத்பா பிரசங்கத்திற்காக நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஹுத்பா பிரசங்கத்தின் மூலம் நாம் பயன்பெறுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே நல்ல முறையில் வாழ்வதாக இருந்தாலும் சரி, அதற்கு தக்வா என்கின்ற அந்த கேடயம் அவசியமாகும். அல்லாஹ் ரசூல் சொல்கின்ற ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும், விலக்கல்களை விட்டும் விலகி வாழ வேண்டும், அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த அர்த்தங்கள் பொருந்திய ஒரு சொல்தான் தக்வா. அந்த தக்வா உணர்வோடு இருப்பவர்களுக்கு சொல்லப்படும் நல்லவைகளை ஏற்று நடக்கும் உணர்வு இருக்கும். வாழ்க்கையிலே நல்ல முறையில் அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஏற்று செவிப்படுத்தி செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த உள்ளம் உதிக்கும். சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்கின்ற பயமும் இருக்கும். இதுவெல்லாம் தக்வாவுடைய விளைவுகளாகும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தக்வாவை நினைவூட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். உபதேசத்திற்கு முன்னும் ஏனைய சந்தர்ப்பங்களிலும் அதிகம் தக்வாவை நினைவூட்டியிருக்கிறார்கள். அதுதான் வாழ்வின் வெற்றியின் கேடயம், பாதுகாப்பாக எம் பயணத்தை சுவர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு வழி. அந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் தக்வாவை உள்வாங்கி இந்த உரைகளை நாம் செவிமடுப்போமாக இருந்தால் அல்லாஹ்வின் அருளால் நல்வழி பெற முடியும், நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைய முடியும் என்கின்ற அடிப்படையில் எனக்கும் உங்களுக்கும் நான் தக்வாவை நினைவூட்டியவனாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வழமையாக ஹுத்பாக்களில் இந்த தக்வாவை பற்றி நினைவூட்டுகின்ற போது ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்படும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டோர்களே அல்லாஹுவை தக்வா கொள்ளுங்கள். ஹக்க துகாஜிஹ், எப்படி தக்வா கொள்ள வேண்டுமோ அப்படி முறையாக தக்வா கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மௌத்தாகின்ற போது முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்கின்ற வசனம் நினைவூட்டப்படும். தக்வாவோடு இருப்பவர் முஸ்லிமாக மௌத்தாகுவார். முஸ்லிமாக மௌத்தாகின்றவர் தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஜெயம் பெறுவார், வெற்றி அடைவார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்துக்குள் நுழைவார். நாம் அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உத்தரவிடுகின்ற, நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா உத்தரவிடுகின்ற அந்த உத்தரவுக்கு ஏற்ற தகுதியான நிலையில் இருக்கிறோமா இல்லையா என்றுதான் இன்றைய ஹுத்பாவில் நாம் எங்களை நோக்கி ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது இன்னத்தீன இந்தல்லாஹி அல் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆகும். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர் முஸ்லிம். அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றிய முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மௌத்தாகி விடாதீர்கள். அப்படி மௌத்தாகின்றவர் நிச்சயமாக வெற்றி அடைய மாட்டார். அவருடைய சக்கராத்துடைய நிலை கடுமையானதாக இருக்கும், அவருடைய கபருடைய வாழ்வை கொடுமையானதாக இருக்கும். மஹ்ஷர் வெளியிலே அவர் அமளிதுமளியின் போது அவதிப்பட்டு தெரிவார். நரகத்தின் படுகொலியிலிருந்து விழுந்து அவர் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். முஸ்லிம்களாகத்தான் நாம் வாழ வேண்டும். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது எம் மௌத்து எம்மை அடைய வேண்டும். இந்த ஆதங்கமும் இந்த எதிர்பார்ப்பும் நம் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், யார் ஒருவர்
இஸ்லாம் அல்லாத ஒரு வழிமுறையை வாழ விரும்புகிறாரோ தேடுகிறாரோ ஃபலன் யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், அவர் இஸ்லாத்தை விட்டுவிட்டு எந்த வாழ்வியல் வழிமுறையை ஏற்று நடந்தாலும் அது அவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகளின் பட்டியலிலே இருப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது இஸ்லாமிய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கின்ற போதுதான் நஷ்டமில்லாத வாழ்வு வாழ்ந்த நல்லடியார்களாக நாம் ஆகுவோம். எம் வாழ்வின் அம்சங்களில் இஸ்லாத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் எமக்குப்படுகின்ற அடிப்படையில் தான் தோன்றித்தனமாகவோ அல்லது யாரோ சொல்கிறார் என்பதற்காகவோ ஒருவர் தன் வாழ்வின் அம்சங்களை தீர்மானிப்பாராக இருந்தார் ஃபலன் யுக்பல மின்ஹு, அது அல்லாஹு தஆலா அவரிடத்திலிருந்து அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், அவர் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகளிலே இருப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே முஸ்லிம்களாக வாழ்வதற்கு இஸ்லாம் என்கின்ற அந்த அடிப்படை அறிவும் அந்த அடிப்படை அறிவு மீதான வாழ்வும் நமக்கு அவசியம். நிறைய பேர் நாம் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் வாழ்கிறோம், ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்கிறோமா இல்லையா என்கின்ற தெளிவு கிடையாது. இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாது அல்லது தெளிவாக தெரியாது. நாம் வாழ்வில் செய்கின்ற ஒவ்வொரு விடயமும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் நின்றுதான் செய்து கொண்டிருக்கிறோமா என்ற பார்வையும் தேடலும் போதாது. நல்லதென்று படுகின்றதை எல்லாம் செய்கிறோம், அல்லது இஸ்லாம் நல்லா வாழணும் என்று நினைக்கிறார்கள், நல்லதென்று படுறதெல்லாம் செய்கிறாங்க, அல்லது சிலர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இரண்டு பேருமே நஷ்டவாளிகள். உலகத்தில் தான் விருந்தவாரெல்லாம் வாழலாம் என்று நினைக்கின்றவரும் தோல்வி அடைவார். மார்க்கத்தில் நல்லதென்று நினைத்து அவர்கள் செய்கின்றதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்களும் தோல்வி அடைவார்கள். ஏனென்றால் இஸ்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருவர் செய்வாராக இருந்தார், அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பது அல்லாஹ் ரசூல் கூறியவைகள் தான் இஸ்லாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா கலீலம். உட்படுகின்றவர்கள் தான் மூமின்கள், முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதை விட்டுக்கொண்டு நான் அவர்கள் செய்கிற மாதிரி செய்யப்படுறோம், இவர்கள் செய்கிற மாதிரி செய்யப்படுறோம், ஊரோட போட போறோம், அப்படி போக போறோம், இப்படி போக போறோம் என்று பேசுவதெல்லாம் முஸ்லிமாக வாழ எத்தரிப்பவர் பேசுகின்ற வாசகம் கிடையாது. அல்லாஹு தஆலா அதனைத்தான் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்றால் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும். இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரையில் 23 வருட காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டு அது அருளப்படுகின்ற போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உடனுக்குடன் மனப்பாடம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த குர்ஆன் வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டிய மாத்திரத்திலேயே உள்ளத்தில் பதியும் ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அருளாக அதனை வழங்கியிருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு ஓதி காண்பித்து அவர்கள் மனப்பாடம் செய்து கொண்டார்கள். அதே போன்று அன்று இருந்த வசதிகளை வைத்து முடிவான எல்லா வசனங்களையும் எழுத்தாளர்களை கொண்டு எழுதிவித்தார்கள். ஒவ்வொரு குர்ஆன் வசனமும் இதற்கான விளக்கமும் வாழ்வியல் வடிவமும் கொடுக்கப்பட்டது. இப்படி அல் குர்ஆன் இறங்க இறங்க அதனுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த திக்ரை, இந்த குர்ஆனை அல்லது இந்த வகையை நாமே இறக்கினோம், அதனை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹு தஆலா வாக்குறுதி வழங்கினான். அந்த வாக்கின் அடிப்படையில் அத்திக்ர் என்றால் வஹி என்று சொல்கின்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள். அத்திக்ர் என்றால் நேரடியாக அது குர்ஆனையே குறிக்கிறது என்று சொல்கின்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த குர்ஆனை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹு தஆலா எடுத்தான். அந்த அடிப்படை அல் குர்ஆன் இறங்க இறங்க எழுத்து மூலம் பாதுகாக்கப்பட்டது.
ஹிஃபுல்லாக மனநலத்திலே பாதுகாக்கப்பட்டது, வாழ்வாக நடைமுறையிலே ஒரு வசனமும் தெரியாங்கிற அளவில் ஒவ்வொரு வசனம் இறங்குறாங்க மக்களுக்கு வாழ்க்கையில் நடைமுறைக்கு. நமக்கு குர்ஆன் ஏன் தெரியாண்டால் குர்ஆன் அடிப்படையில் வாழ்வதால் குர்ஆன் தெரியாது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குர்ஆன் என்ன தீர்வு சொல்கிறது என்று தெரிந்திருந்தால் குர்ஆனுடைய நிறைய வசனமும் வாழ்வும் நமக்கு தெரிந்திருக்கும். எனவே அன்று குர்ஆன் இறங்க அதை வாழ்க்கையாக நடைமுறைப்படுத்தினார்கள். அதனால் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் அங்கிருந்த சஹாபாக்களுக்கும் தோழர்களுக்கும் அறிமுகமானதாக இருந்தது. இப்படி குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிய உடன் அல் குர்ஆன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாட்டில், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆலோசனையில், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் ஒட்டுமொத்த குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிழ்கள், எழுதி வைக்கப்பட்ட ஏடுகள் எல்லாவற்றையும் திரட்டப்பட்டு ஒரு நூலாக தொகுக்கப்பட்டு அல் குர்ஆன் ரசூலுல்லாஹ் மௌத்தான அந்த சூடாக பாதுகாக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் உதுமான் ரலியல்லாஹு தஆலாவுடைய பாதுகாக்கப்பட்டு அப்படியே பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. வளமையாக சஹாபாக்குள் மனநமிட்டவர்கள் ஓதியவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அவருடைய நடைமுறையில் இருந்தவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. உதுமான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்தில் இந்த குர்ஆன் ஓதுகின்ற முறையிலும் ஒவ்வொருவர்கள் வைத்திருந்த முஸ்ஹஃப்களுக்குள்ளும் சின்ன சின்ன முரண்பாடுகளை கண்டபோது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் மூலப்பிரதியை ஹஃப்ஸா நாயகியிடத்தில் இருந்து பெற்று 7 பிரதிகள் இந்த குர்ஆன் பிரதி எடுக்கப்பட்டு இஸ்லாமிய ஆட்சியில் இருந்த 7 பகுதிகளுக்கு அந்த குர்ஆனை ஓதுகின்ற முறையோடு காரிகள் பயிற்றுவிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். இந்த 7 பிரதிகள் மூல நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பிரதிகள் தவிர மற்ற அத்தனை பிரதிகளும் ஒன்று திரட்டப்பட்டு அளிக்கப்பட்டன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்கள் எழுதி வைத்த அந்த ஏட்டிலிருந்தும் அவர்களுடைய பாசறையிலே பயின்ற சஹாபிகள் அந்த பாடமிட்டதோடு சேர்த்து ஒப்பிட்டு நோக்கி எழுதப்பட்ட ஹஃப்ஸா நாயகியிடத்திலிருந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்ட அந்த ஏட்டிலிருந்து எழுதப்பட்ட அந்த ஏட்டின் தொடர்தான் இன்று வரைக்கும் எம் கைகளிலே இருக்கின்ற இந்த அல் குர்ஆன் ஆகும். அந்த ஹஃப்ஸா நாயகி வைத்திருந்த குர்ஆனுக்கும் இன்று நம்முடைய கைகளிலே இருக்கின்ற அந்த குர்ஆனுக்கும் இடையில் ஒரு ஹர்ஃபேனும் வித்தியாசம், ஒரு வசனமேனும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பாகிவிட்டது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம். ஒவ்வொரு நாளும் போக போக இந்த குர்ஆனுடைய பாதுகாப்பு கூடிக்கொண்டே போகிறது தவிர குறைந்து கொண்டு போவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஒட்டுமொத்த முஸ்ஹஃப்களும் எரிக்கப்பட்டாலும் மறுகணம் பல முஸ்ஹஃப்கள் அதே வடிவத்தில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் கொண்டு வரும் அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திவிட்டார். அதனால்தான் அல் குர்ஆனுடைய விடயத்தில் சஹீஹான குர்ஆன் வசனம், லைவான குர்ஆன் வசனம் என்ற ஒன்று கிடையாது. ஆதாரபூர்வமான குர்ஆன் வசனம், ஆதாரபூர்வமற்ற குர்ஆன் வசனம் என்கின்ற ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடால் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு விட்டது. ஆனால் சுன்னாவை பொறுத்தவரைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட, அவர்களால் செய்யப்பட்ட, அவர்கள் முன்னிலையில் செய்யப்பட்டு அவர்கள் அங்கீகரித்த அந்த சுன்னாக்கள் சிலவைகள் எழுதப்பட்டன, எல்லாம் எழுதப்படவில்லை. எல்லாவற்றையும் எல்லா சஹாபாக்களும் குர்ஆனை முழுமையாக பாடமிட்ட சஹாபிகள் போன்று ஹதீஸை முழுமையாக பாடமாக்கிய சஹாபிகள் இருக்கவில்லை. எவரவரிடத்தில் எதை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்களோ அவரவரிடத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட ஹதீஸ்களும் நடைமுறைகளும் இருந்தன. இதனை குர்ஆன் உடனடியாக ஒன்று திரட்டி எழுதுவதற்கு எடுக்கப்பட்ட நடைமுறை போன்று இந்த ஹதீஸை உடனடியாக ஒன்று திரட்டி சேர்க்கின்ற நடைமுறைகள் எடுக்கப்படவில்லை. அதனால் சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த ஹதீஸ் உலாவிக் வந்தது. ஒரு விடயத்தை பற்றி ஒரு ஹதீஸ் தேவைப்பட்டால், ஒரு விடயத்தை பற்றி இது சம்பந்தமாக யாருக்கும் ஹதீஸ் தெரியுமா என்றால் ஒரு சஹாபி எழும்பி சொல்லுவார், எனக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸை, ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். இவர் சொன்ன செய்திக்கு உங்களில் யாராவது சாட்சி இருக்கிறதா என்று அவர் மீண்டும் கேட்பார். ஆம், நான் இதற்கு சாட்சி என்று அவர் சொல்லுவார்கள். இப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்டால் சொல்லப்பட்ட செய்தி ஊர்ஜிதமானதாக என்று உறுதிப்படுத்தப்பட்டு அந்த ஹதீஸ்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சூழ்நிலை உருவாகியது. உமையா ஆட்சி காலத்தில் குலஃபா உர் ராஷிதீன்களுடைய ஆட்சி முடிந்ததற்கு பின்னால் உமையாக்களுடைய ஆட்சி வந்தது. இந்த உமையாக்களுடைய ஆட்சியில் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் என்கின்ற ஒரு முஜத்தித் காமில் இஸ்லாமிய அரசியல் ரீதியாகவும் சமய ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு சமூக மறுமலர்ச்சியை, ஒரு புத்தளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக
அந்த சமுதாயத்தில் நின்று உழைத்துக் கொண்டிருந்தவர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் என்கின்ற ஒரு ஆட்சியாளர். உமையா ஆட்சி பரம்பரையிலே தோன்றிய ஒரு சிறந்த ஆட்சியாளராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்ததாக இரண்டாம் உமர் என்று பேசப்படுகின்ற அளவுக்கு மார்க்க ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகவும் ஈடுபாடு கொண்ட உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை எல்லாவற்றையும் குர்ஆனை போன்று தொகுக்கின்ற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டார்கள். ஆனால் அரசியல் ரீதியான சதியின் காரணமாக அவர் 2 ஆண்டு காலங்களுக்குள்ளேயே கொலை செய்யப்பட்டு போய்விடுகிறார். அவரால் முழுமைப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவருடைய தொடங்கி வைத்த பணி தொடர்ந்தது. ஒரு குர்ஆனையும் குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி தொகுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இந்த ஹதீஸ்களை தொகுக்கின்ற பணியில் அதற்கு பின்னால் அறிஞர்கள் ஈடுபட்டார்கள். ஒரு செய்தியை மிக தக்க ஆதாரங்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார் என்றால் அதை கேட்டவர், கேட்டவரிடத்திலிருந்து கேட்டவர், கேட்டவரிடத்திலிருந்து கேட்டவர் என்கின்ற அந்த அறிவிப்பாளர் ஒரு தொடரோடு கேட்டவரை பற்றிய வரலாறு, இவர் உண்மையாளரா பொய்யரா, ரசூலுல்லாவை சந்தித்திருக்கிறாரா, சந்தித்தவரை சந்தித்திருக்கிறாரா, அவரை சந்தித்திருக்கிறாரா, இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கின்ற விடயங்கள் எல்லாம் ஊர்ஜிதப்பட்டு ஹதீஸுகள் எல்லாம் தரம் பிரிக்கக்கூடிய அளவுக்கான வேட்பாடிலே சஹாபாக்கள் எல்லோரும் அதாவது அறிஞர்கள், பின்னால் வந்த அறிஞர்கள் ஈடுபட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றும் செயல்களும் இந்த சுன்னாவும் அந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை எடுத்த போது இஸ்லாத்தின் விரோதிகளும் சுயநலவாதிகளும் அரசியல் காரணங்களுக்காகவும் கண்டவர்கள் எல்லாம் போலியான ஹதீஸ்களையும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் ரசூலுல்லாவின் பேரால் கட்டிவிடும் சூழ்நிலை அன்று உருவானது. ஏனென்றால் கத்தரிக்காய் விற்கிறாலும் ரசூலுல்லாவோட பேரை சின்ன தான் விற்கும் போல அந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய சொல்லுக்கு மௌஸ் ஏற்பட்டு போய்விட்டது. சுரக்காய் வியாபாரிக்கும் ஹதீஸ் தேவைப்பட்டது, அரசியல் செய்வதற்கும் ஹதீஸ் தேவைப்பட்டது, ஒவ்வொருவரும் தன்னை தான் சொல்வதை சரி என்று நிறுவுவதற்கு ஹதீஸ் தேவைப்பட்டது. அப்படியான சூழலில் பலர் அல்லாஹ்வை மறந்து இஸ்லாத்தின் விரோதிகளுடைய ஊடுருவலின் காரணமாக போலியான ஹதீஸ்களும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களும் உருவாகத் தொடங்கின. இந்த காலகட்டத்தில் தான் மிகவும் முனைப்போடு அறிஞர்கள் ஈடுபட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து வந்த ஹதீஸ்களை வடித்தெடுத்து தொகுத்து மிக இறுக்கமான நிபந்தனையின் அடிப்படையில் ஹதீஸ்களை சேர்த்தெடுத்தார்கள். அறிவிப்பாளர் தொடர்களுடைய வரிசையை எடுத்தார்கள், அவருடைய வரலாறுகளை பதித்தார்கள், அவர்களுடைய உண்மைத்தன்மைகளை பதித்தார்கள். எல்லாவற்றையும் பதிந்தெடுத்து வைத்து ஒரு ஹதீஸ் என்றால் அப்படியோ மீளாய்வு செய்து இது சரியான ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை வந்தது. இது பிழையானது, இது லைஃப், இது சுன்னத்தில் சரியான முறையில் வந்து சேரல, இது சரியாக இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று பிரித்தறைகின்ற தன்மை ஏற்பட்டது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஹதீஸ் என்றால் எல்லாம் ஹதீஸ் கிடையாது. ஹதீஸ் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஹதீஸ்களை மட்டும்தான், சஹீஹான ஹதீஸ்களை மட்டும்தான் ஏற்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய பேரால் பொய்யும் பிழைவுகளும் புரட்டுக்களும் பிற்காலத்தில் செருகப்பட்டு விட்டன. இது உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை. ஆனால் அதனை பிரித்தறிவும் வழி, அதை பிரித்தறிவதற்கான ஊடகம், அதை பிரித்தறிவதற்கான முறை அறிஞர்களால் அழகாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டது. அல்லாஹு தஆலா சொன்ன குர்ஆன் வசனத்தில் فَإِنْ جَاءَكُمْ فَاسِقٌ بِنَبَإٍ فَتَبَيَّنُوا, உங்களில் ஒருவர் கெட்டவன் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால் فَتَبَيَّنُوا, அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்க, அவன் சொல்றது சரியானா இல்லையா என்று. எனவே ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய பேரால் சொல்லப்பட்டது என்றால் அது ரசூலுல்லாஹ் சொன்னது தானா என்கின்ற ஊர்ஜிதப்படுத்துகின்ற அந்த பணியை ஊர்ஜிதப்படுத்தி அறிஞர்கள் ஹதீஸ்களை வகைப்படுத்தும் பணியை செய்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹான ஹதீஸ்களை மட்டுமே தொகுக்கும் பணியில் மிக இறுக்கமான நிபந்தனைகளை போட்டு சஹீஹுல் புகாரியை தொகுத்தார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதே போன்று இமாம் புகாரியுடைய அதே தோடியிலே அவருடைய முறையிலேயே சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் தொகுக்கின்ற பணிகளை எடுத்தார்கள். பின்னால் வந்த அறிஞர்களும் ஹதீஸ்களை தொகுத்தார்கள். நாட்கள் போக போக சஹீஹ் லைவ் பார்க்கின்ற பணி என்பது மிக இலகுவாக மிக நுணுக்கமாக கண்டுகொள்கின்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது. இன்றைக்கு ஒருவர் நினைத்ததெல்லாம் ஹதீஸ் என்று பேச முடியாது, எடுத்தவுடன் அடித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நவீனமயப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம், அதனை பின்பற்ற வேண்டும். ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்றால் அதனோடு சேர்த்து ஆதாரபூர்வமான ஹதீஸை, இது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தான் எங்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஹதீஸை பின்பற்ற வேண்டும்.
ஏனென்றால் இதை சொல்கிறோம், கடந்த காலத்தில் எல்லாம் ஹதீஸ் என்றுதான் சொல்லப்பட்டது. நபியை உம்மை படைத்திராவிட்டால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டோம் என்று மீளாத விழா மேடைகளிலே பேசப்பட்டன. சுரக்காய் தின்பவன் சொர்க்கம் போவான் என்று பேசப்பட்டது. கத்தரிக்காயில் எல்லா நோய்க்கும் மருந்திருக்கிறது என்று பேசப்பட்டது. நிறைய பிழையான வணக்கங்களும் வழிபாடுகளும் நடைமுறைகளும் சமுதாயத்திலே உருவாவதற்கு போலியான ஹதீஸ்கள் ஆதாரங்களாக அமைந்தன. சமுதாயத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களுடைய உண்மை தன்மைகளும் இழந்து போவதற்கு இந்த போலியானதும் பலவீனமானதுமான ஹதீஸ்களே நிறைய ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் இருந்தன. இது போலியான செய்தி, இது பிழையான செய்தி என்று ஆதாரத்தோடு அடையாளம் காட்டுகின்ற பொறுப்பைத்தான் கடந்த காலத்தில் நம்முடைய ஊர்களிலே முன்னெடுக்கப்பட்டன. நம்முடைய இந்த தாவா பிரச்சாரத்தின் அடிப்படைகளாக அவே இருந்தன. அல் குர்ஆன் வசனத்தில் ஒருத்தருக்கு எந்த இஹ்திலாஃபும் வாரது கிடையாது. ஹதீஸை வச்சு தான் நிறைய பேர் இது சையா லைஃபா, இது லைஃப் இல்லை சைல எல்லா ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம், இபாதத்துக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அந்த நடைமுறைகள் எல்லாம் வந்தது. எனவே இஸ்லாம் என்றால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாகும். அல்லாஹ் சொன்ன அல் குர்ஆன் பாதுகாப்பாக நம் கைகளிலே இருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்த அங்கீகரித்த விடயங்கள் எல்லாம் தரம் பிரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இன்றைய கைகளிலே இருக்கின்றன. எனவே நாம் ஒன்று செய்கின்ற போது குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் சொல்கின்றவற்றை கேட்க வேண்டும். அப்துல்லா இப்னு முபாரக் என்கின்ற ஹதீஸ்களை அறிஞர் சொல்வார், அல் இஸ்னாது மினத்தீன் லவ்லல் இஸ்னாது லகால மன் ஷாஅ மா ஷாஅ. அறிவிப்பாளர் தொடர் என்பது மார்க்கத்திலே உள்ள ஒன்று. ரசூலுல்லாஹ் சொன்னார், ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து இவர் கேட்டார், இவரிடத்திலிருந்து இவர் கேட்டார், இவரிடத்திலிருந்து இவர் கேட்டார் என்கின்ற வரிசை தொடரோடும் கேட்டவர்கள் பற்றிய வரலாறோடு அவருடைய உண்மை தன்மையோடு இது ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்கின்ற விவரங்களோடு அத்தனை ஹதீஸ்களும் பதியப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே ஒரு சொல் பல இறுக்கமான நிபந்தனைகளோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் மட்டும்தான் என்கின்ற அளவுக்கு அவருடைய பாதுகாப்பு மிக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒன்றாகும். அதனால் தான் அப்துல்லா இப்னு முபாரக் சொன்னார், இந்த அறிவிப்பாளர் தொடர் என்பது மார்க்கத்தில் ஒரு அம்சம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னது போன்று ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்தால் அதனை ஊர்ஜிதப்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் இந்த செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே உண்மையான மூமின் நபி அவர்கள் சொன்னதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டுதான் எடுக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே மியராஜ் போன சம்பவம் பற்றி வந்து சொல்லப்படுகிறது. செய்திகளில் பட்டீங்களா, ரசூலுல்லாஹ் ராவு இங்கிருந்து பலஸ்தீனுக்கு போய் பலஸ்தீனிலிருந்து வானத்துக்கு போய் அல்லாஹ் பார்த்துட்டு வந்து அவன் ஒரு கதை விட்டுட்டார் என்று ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே சொல்லப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரிடத்தில் முதலாவது கேட்ட கேள்வி, இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னேயா? ஓம். உண்ட காதால கேட்டையா? ஓம். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் அது உண்மைதான், அதுக்கு அங்கே மாற்றுக்கதை கிடையாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செய்ததானா என்று ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆவல் இருக்கின்ற நமக்கு அல் குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாழ்வியல் வழிமுறையில் சரியானது என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதையும் பின்பற்றுகின்ற அந்த உணர்வும் அந்த தெளிவும் நம்மிடத்திலே வர வேண்டும். ஹதீஸ் என்றால் எல்லாம் ஹதீஸ், நபியர்கள் அவர்கள் சொன்னதன் பேரால் வருகின்ற எல்லாம் சரி என்கின்ற நிலை இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னதுதானா என்று ஊர்ஜிதப்படுத்தி, ரசூலுல்லாஹ் சொன்னது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் அது எதை சொல்லியிருந்தாலும் அது சரிதான், அதுக்குள்ளே வச்சுட்டு வாதம் நடத்திட்டு இருக்கக்கூடாது. அதே போன்றுதான் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் 2 விடயங்கள் இருக்கின்றன. இதை நாம் தெளிவாக பின்பற்றிக் கொள்கின்ற விடயங்களில் 2, ஒன்று அகீதா சார்ந்த விடயங்கள், இன்னொன்று அமல் சார்ந்த விடயங்கள். அகீதா என்றால் கொள்கை. இந்த கொள்கையை பொறுத்தவரையில் நம்பிக்கையோடு சார்ந்தவைகள். இந்த கொள்கை ரீதியான விடயங்கள் பெரும்பாலும் கண்ணால் காணாமலே நம்புகின்ற விடயங்கள். நாம் மௌத்தாக போக்குள்ள 2 மலக்குமார் வருவார்கள், நம்முடைய ரூஹை கைப்பற்றுவார்கள், கபரிலே கொண்டு வந்து வைக்கப்படும், கேள்வி கணக்கு கேட்கப்படும், மலக்குமார்கள் அங்கே வருவார்கள். அங்கே மறுமை நாள் ஏற்படும் வரைக்கும் கபருடைய வாழ்வு இருக்கிறது. மறுமை ஏற்பட்டதன் பின்னால் ஒன்று கூட்டப்படுவோம், மஹ்ஷருடைய வெளிவரும். இப்படியெல்லாம் நாம் காணாத பல விடயங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. இதையெல்லாம் நம்புகின்ற போது இதில் எந்த இஜ்திஹாதுக்கும் இடமில்லாமல் அல் குர்ஆனும் அஸ் சுன்னாவும் தெளிவாக சொல்கின்ற அடிப்படைகளை வைத்துத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். வேற எந்த ஆதாரங்களை வைத்து ஏற்றுக்கொள்ள முடியாது. குர்ஆன் சொன்னாதை இந்த விடயத்தில் கற்பனை பண்ணி சொல்லக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவும் கூடாது.
எனவே இந்த விடயங்களில் அல்லாஹு தஆலா எதை பற்றி சொல்லி இருக்கிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இஸ்லாம். அல்லாஹு தஆலா எங்கே இருக்கிறான் என்றால் அல்லாஹு தஆலா அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷிலே இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அர்ஷிலே இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் அர்ஷிலே இருக்கிறான் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் சொன்னால் சொன்னதை அப்படியே ஏற்று நடப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமையாகும். அல்லாஹ் எப்படி இருக்கான்? கதிரை போட்டு இருக்கானா? காலுக்கு மேல் கால் போட்டு இருக்கானா? அவன் கீழ்வானத்துக்கு இறங்கி வரக்கல எப்படி வருவான் என்று லொஜிக்கலான கேள்விகள் கேட்பதற்கு ஆதாரம் கிடையாது, கேட்கக்கூடாது. அப்படி கேட்பது பித்அத்தாகும். ஏனென்றால் அல்லாஹுடைய விடயங்கள், ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் நம்பிக்கை சார்ந்த விடயங்களாகும். அதற்கு லொஜிக்கை பாவிக்க முடியாது. சொல்லப்பட்ட விடயங்களுடைய கருத்தை திரிவுபடுத்தி பேச முடியாது. அல்லாஹ்வை நீங்கள் நாளை மறுமையிலே தெளிவாக எல்லோரும் காண்பீர்கள். சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கின்ற அரும்பெரும் பாக்கியம் அதான் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை காணும் பாக்கியம். எனவே அல்லாஹு தஆலாவை பார்க்கலாம் என்றால் பார்க்கும் தோற்றத்திலே அல்லாஹ் நாளை மறுமையிலே வருவான் என்றுதான் ஒருவன் நம்ப வேண்டிய தவிர அல்லாஹ்வை பார்ப்பதற்கு நாம் தோற்றம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுத்துட்டான்னு நாம வியாக்கியானம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் நாளைக்கு நீங்க பார்க்கலாம், பார்க்கும் தோற்றத்தில் அல்லாஹ் வருவான் என்று சொல்கிறான். எனவே அல்லாஹ் அப்படி சொல்றானால் அல்லாஹ்வை பார்க்கலாம், பார்க்கும் உருவம் ஒன்றவனுக்கு இருக்கிறது என்று நம்புவது ஒரு மூமினுடைய கடமை. இதில் வியாக்கியானம் செய்யக்கூடாது. வலிந்துரைகள் அதுக்கு இப்படி அர்த்தம் அல்ல இப்படி அர்த்தம் என்று விளக்கம் சொல்லக்கூடாது, அப்படி இல்லை என்று சொல்லக்கூடாது. அகீதாவுடைய விடயங்களில் லொஜிக்கையோ பகுத்தறிவையோ வியாக்கியானங்கள் கொடுத்து வலிந்துரைகள் கொடுத்து அதிலிருந்து வெளியேறி போகின்றதையோ கூடாது என்று அறிஞர்கள் சொல்வார். அகீதாவுடைய விடயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலாவுடைய சில விடயங்கள் நம்ம லொஜிக்காக யோசிக்கலாம். கபூரில் ஒன்று வந்து கேள்வி கணக்கு கேட்கப்பட்டதை யாராலும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை, நம்பிக்கை தான் அது. நம்ம கபூரில் ஒரு கடலில் மௌத்தா போனால் எப்படி மௌலைவருக்கு கேள்வி கணக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வாக்கு மௌத்தானவர்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, கபருடைய வாழ்வு இருக்கிறது, அவ்வளவுதான் நம்பிக்கை. மறுமை பற்றிய மறைவான விடயம் பற்றிய விடயங்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டால் சொல்லப்பட்டதை நம்புவோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே வந்து அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்கப்பட்டது. அல்லாஹ் அர்ஷிலே இருக்கிறான். எப்படி இருக்கிறான் என்று கேட்கப்பட்ட போது எப்படி இருக்கிறான் என்று கேள்வி கேட்பதே பித்அத். எப்படி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் சொல்லலாம், சொல்லவில்லை என்றால் அப்படி கேள்வி கேட்கப்படாது. இப்படி அகீதாவுடைய விடயங்களில் அன்று ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையில் என்ற சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி அந்த அகீதாவுடைய விடயத்திலே குறுக்கு கேள்விகளையும் லொஜிக்குகளையும் பயன்படுத்தாமல் அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படை நம்பிக்கையில் ஒன்றாகும். அதே போன்றுதான் இப்படி நிறைய விஷயம் வரும். நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் இது அல்லாஹ் ரசூல் சொன்னதையும் அன்று ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையில் இருந்த சஹாபாக்கள் நம்பியதையும், மிராஜ் போனோம் என்று ரசூலுல்லாஹ் போனார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய பேரால் ஊர்ஜிதமாக வந்தபோதும் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் லொஜிக்கா யோசிக்கல. மக்காவிலிருந்து ராவோடு ராவா எப்படி பலஸ்தீனுக்கு போக முடியும், பலஸ்தீனிலிருந்து எப்படி வானத்துக்கு இவரால் போக முடியும் என்று யோசிக்கவில்லை. அல்லாஹ் நாடினால் முடியும், அவ்வளவுதான். அல்லாஹ்வை நம்புகிறோம் என்றால் அல்லாஹ் ஆற்றல் பெற்றவன், அவனால் முடியும் என்று ஒரு முஸ்லிம் நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும். குர்ஆனையும் சுன்னாவையும் உறுதியாக நம்புகின்ற ஒருவர், அதுதான் இஸ்லாம், அதன் அடிப்படையில் வாழ்வதுதான் வாழ்வு என்று நம்புகின்ற ஒருவர், அது சொல்கின்ற விடயங்களை லொஜிக்கலாகவும் அல்லது வலிந்துரைகள் செய்தும் தேவைக்கில்லாத பிரச்சனைகளையும் வைத்தும் அதை சிந்திக்க கூடாது. அதே போன்றுதான் மார்க்க விடயங்களை பொறுத்தவரையிலே இன்னொரு பகுதி இருக்கிறது, அமல்கள், செயல்பாடுகள் சார்ந்த விடயங்கள், நடைமுறை சார்ந்த விடயங்கள். இந்த நடைமுறை சார்ந்த விடயங்களில் தொழணும், நோம்பிடிக்கணும், இந்த வாழ்வில் சகல விடயங்களும் வருவது, பாத்ரூமுக்கு போகிறது, குளிக்கிறது, தூங்குறது, எல்லாம் இதிலும் குர்ஆனும் சுன்னாவும் சொன்னதை அப்படி ஏற்று நடக்கணும். எல்லாவற்றுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகாட்டிய அடிப்படையை அப்படியே ஏற்று நடக்கணும். பாத்ரூமுக்கு எப்படி போயிருக்கிறோம் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். தொழ வேண்டும் எப்படி என்று நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். நோன்பு முடிக்க வேண்டும் எப்படி என்று நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். நாம புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்க தேவையில்லை. நமக்கிட்ட கண்டுபிடிக்கிற பொறுப்பை தரல ரசூலுல்லாஹ்.
اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாகவும் முழுமையாகவும் தந்துவிட்டேன். இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்டது, சீல் பண்ணப்பட்டு விட்டது. அதாவது பூர்ணப்படுத்துகிற ஒன்றைக்கு சீல் பண்ணனைக்கு ஒரு வகுப்புக்கு வர வேண்டிய ஆக்கள் எல்லாம் 30 பேர் வரணும் என்றால் 30 பேரும் வந்துட்டாங்க. அதோட டோர் க்ளோஸ், இனி ஒருத்தர் சேர்க்கிறையும் இல்லை எடுக்கிறையும் இல்லை. 30 பேர் வராமலும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணலாம், இனி எடுக்கிறல்ல. இது ரெண்டும் நடந்துச்சு. வகுப்புக்கு தேவையான 30 பேரும் வந்துட்டாங்க, டோரும் க்ளோஸ் பண்ணப்பட்டு விட்டது. அதே மாதிரி இஸ்லாத்தில் சொல்லப்பட வேண்டிய எல்லா விடயமும் சொல்லப்பட்டு விட்டது, சீல் வைக்கப்பட்டது. இதுக்கு ஒரு கூட்டையும் இல்லாது, குறைக்கையும் இல்லாது. வாழ்வியலுக்கு தேவையான வழிமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது, செய்யப்படும். நாம் கூட்டுவதற்கும் குறைக்கிறதற்கும் அங்கு ஒன்றும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதி மௌத்தானவர்களுக்கு பார்ச பண்றதை சொல்லி தரலையே, நாம கண்டுபிடிப்போம். அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்கிறான், இல்லை நாம பரிபூர்ணப்படுத்தல, நாம கொஞ்சம் இருக்கு கண்டுபிடிப்போம். தொழுது முடிஞ்ச உடனே கூட்டுதுவா ஓதுறதுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தரலையே, நாம கண்டுபிடிப்போம். இப்படி மார்க்கத்தின் பேரால் எதுவெல்லாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்படவில்லையோ அதையெல்லாம் செய்ய தொடங்குகின்ற ஒருவர் குர்ஆன் பரிபூர்ணப்படுத்தப்படவில்லை, இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்படவில்லை, அது முழுமையாக வாழ்வியலுக்கு தேவையானதை சொல்லித்தரவில்லை, நாம கண்டுபிடிச்சு செய்வோம் என்று மார்க்க விடயங்களில் அல்லாஹ்வுடைய விடயத்தில் மேதாவிகளாக நடந்து கொள்கின்ற முயற்சியை செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த மார்க்கம் பரிபூர்ணமாக்கிட்டு. எனவே அகீதா விடயமாக இருந்தாலும் அதே போன்று அமல்கள் விடயமாக இருந்தாலும் அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் இதனை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் சொல்லாத விடயங்களை செய்வதை நபி அவர்கள் பித்அத் என்று சொல்கிறார்கள். பித்அத் என்றால் முன்னுதாரணம் இல்லாமல் புதிதாக ஒன்றை மனிதர்கள் உருவாக்கி செய்வது பித்அத் ஆகும். குல்லு பித்அத்தின் ضلاலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடாகும். குல்லு வலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடுகளும் நரகத்திலே கொண்டு சேர்க்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நல்லது என்ற தோற்றத்தில் தான் இருக்கும். பித்அத்துக்கள் எல்லாம் பாவத்தின் தோற்றத்தில் இருக்காது. குடிக்கிறது அல்லது பொன் பிடிக்கிறது அல்லது களவெடுக்கிறது எல்லாம் பித்அத்தில் வராது. பித்அத்தெல்லாம் நல்லது தோற்றத்தில், குர்ஆன் ஓதுற தோற்றத்தில் இருக்கும், தொழுகிற தோற்றத்தில் இருக்கும், என்ன நல்ல தோற்றத்திலாம் இருக்கும். ஆனால் அதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் செய்திருக்க மாட்டார்கள், செய்யுமாறு அனுமதித்திருக்க மாட்டார்கள். மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத், யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இது செஞ்சா நல்லந்தானே என்று புதிதாக உருவாக்குகிறாரோ அது ரிஜெக்ட் பண்ணப்படும். மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத், யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாரோ ஒருத்தன் புதுசாக உருவாக்கி போட்டு போய்த்தான் இவர் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்பட்டு போய்விடும். எனவே மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, அதான் நேரத்தை சொன்னோம், யார் ஒருவர் இஸ்லாம் அல்லாதது ஒன்றை செய்ய முற்படுகிறார் அது அவற்றை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இஸ்லாம் என்றால் அல் குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இருப்பது. இப்ப நாம யோசிப்போம், நம்முடைய வாழ்விலே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அல் குர்ஆனும் சுன்னாவினும் அடிப்படையில் தான் இருக்கிறதா? நம்முடைய தொழுகைகள், நாம் பிடிக்கின்ற நோன்புகள், நாம் செய்ய போகின்ற ஹஜ் உம்ரா போன்ற கடமைகள், எம் வீட்டு திருமணங்கள், எம் வியாபாரங்கள், என் வாழ்வியல் நடைமுறைகள் எல்லாவற்றிலும் இந்த குர்ஆன் சுன்னா சொல்லும் வழியில் இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறானே. இதான் அர்த்தம். குர்ஆன் சுன்னாவின் சொன்ன அடிப்படையில் வாழாமல் மௌத்தாகி விடாதீர்கள். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸுன்னாவிலே சொல்கின்ற காட்டுகின்ற அடிப்படையிலும் வாழ்கின்றவர்கள்தான் உண்மையான முஸ்லிம்கள்.
இந்த முஸ்லீம்களாக நாம் வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். தக்குவாவுடையவர்களாக இருக்கின்றவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கின்றவர்களுக்கு அந்த முயற்சியும் அந்த தேட்டமும் இருக்கும். சடங்கிற்கு சம்பிரதாயத்துக்கு வாழத் தொடங்குறாக்களுக்கெல்லாம் அந்த முயற்சி வராது. உண்மைக்குண்மையாக அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வுடைய மர்மையிலே சந்திதானத்தில் அவருடைய விசாரணைக்கு முகம் கொடுக்கணும், சுவர்க்கத்துக்கு போகணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும் என்றால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு வரக்கில் இந்தந்த டாக்குமெண்ட்கள் எடுத்துக்கு வந்தால் தான் உங்களை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றொரு ஓர்டர் நமக்கு போட்டால் அதோட தான் போகும். எனவே நாளை மறுமையிலே நீங்கள் வெற்றி அடையணும் என்றால் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு அதுக்குரிய சர்டிஃபிகேட்டோட வாங்க என்று சொன்னால் அப்படி போகிறவன் தான் முஸ்லீம். அப்படி போகிறதுக்காக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்ற போது குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லித் தருகிறான் நமக்கு. எனவே அல்லாஹ்வுடைய ஓர்டர் தான் நம்முடைய வாழ்வு. அவன் சொல்கிற மாதிரி செய்கிறதுக்கு தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் நாம் பகுத்தறிவு லொஜிக்கலாக அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யோசிக்கக்கூடாது. ஷைத்தானுக்கு நடந்தது அதுதான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து விட்டு ஷைத்தானிடத்திலே மலக்குமார்களிடத்திலே ஓர்டர் போட்டபோது ஆதத்துக்கு சுஜூது செய்யுங்கள் என்று போட்டபோது அவனுக்கிட்ட வந்தது இருமாப்பும் அவனிடத்தில் வந்தது லொஜிக்கும் தான். நெருப்பால் படைக்கப்பட்ட நான் மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மண்ணாங்கட்டிக்கு எப்படி நான் சுஜூதி செய்கிறேன் என்று தான் அவன் யோசித்தான். ஆனால் அவன் யோசிக்கல, ஓர்டர் போட்டவன் அல்லாஹ் என்பது. அல்லாஹ் ஓர்டர் போட்டால் எந்த ஓர்டராக இருந்தால் கேரி அவுட் பண்ண அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மூமினுடைய பழக்கம். அதுதான் ஒரு ஈமானுடைய அடையாளம். அதுதான் இஸ்லாம் கட்டப்படுறது. இதைத்தான் நாம் எடுக்கணும். ஷைத்தான் மாதிரி சிந்திக்கக்கூடாது. இறைவனுடைய நல்லடியார்கள் போன்று சிந்திக்கணும். மலக்குமார்கள் சொன்ன ஒன்றை செய்தாங்க, ஷைத்தான்கள் சென்ன ஒன்றை யோசித்தாங்க. எனவே நாளை மறுமையில் சுவர்க்கத்தை அடையக்கூடிய அந்த நல்ல அடியார்கள் அடிப்படையிலே நாம் சேர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ஓர்டருக்கு முழுமையாக கட்டுப்படுகின்ற அந்த மலக்குகளுடைய பண்பிலே இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். குர்ஆன் சுன்னா சொல்லும், குர்ஆன் சுன்னா காட்டும் அந்த வாழ்வியல் வழிமுறைதான் என் வாழ்வு. அதை நாம் எப்போதும் ஏற்க தயார். ஆறு சொன்னாலும் இதை இயக்கத்தில் அப்படி தள்ளி வைங்க. ஆறு சொன்னாலும் சரி, குர்ஆன் சுன்னாவை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வோம். அது எந்த இயக்கத்துக்குள் இருந்து குர்ஆன் சுன்னாவை சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோம். சொல்லப்படுகின்ற இடம் குர்ஆன் சுன்னாக இருக்கணும். இயக்கத்தை வழிபடாமல் குர்ஆன் சுன்னாவை வழிபடுவோம். நிறைய பேருக்கு தடையாக இருப்பது தான் இயக்க வழிபாடு. இஸ்லாமிய வழிபாட்டுகளை தாண்டி இயக்கத்தின் மீது ஏற்பட்ட வெறுப்பு, அதன் மீது ஏற்பட்ட ஹுப்பு காதல், அதன் மீது ஏற்பட்ட பிடிப்பு சரியாச்சினாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு வருதில்லை. பிளண்டாலும் உருவத்துக்கு எண்ணம் வருதில்லை. இது எங்களை நரகத்தின் படுகொலியிலே கொண்டு போய் விட்டுவிடும் சகோதரர்களே. குர்ஆன் சொன்னால் அதை ஏற்போம், அதன் வழி நடப்போம் என்கின்ற ஒரு உறுதி பிரமாணம் தான் இஸ்லாம். அவன்தான் மூமின். அப்படியான வாழ்கின்றவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாம். الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح. قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. سوف لنا يا جماعة.